ஏபிசிடி ஏதோ ஜாலியா கிட்ஸ்க்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, இந்த 4 பில்லர், ஏ ஒரு பில்லர், பி ஒரு பில்லர், சி ஒரு பில்லர், டி ஒரு. நீங்க பார்த்த வரைக்கும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எது வந்து ஆர்கிடெக்டா என் கஸ்டமரா யார் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து அதிகமா? நம்ம இந்தியால ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீடு நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கோ 15 வருஷத்துக்கு கட்டுறேன். டீலர்ஷிப்னு சொல்றது வந்து ஸ்டாக் யார்டு, அதுதான் நம்ம டீலர்னு சொல்லி. ஏசி கூட இருக்காது. ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராண்டிங்கே இல்லாம ஒரு மைக்ரோ மார்க்கெட்ல ஒரு நல்ல டீலரால ப்ராடக்ட் நல்ல ஒரு மைக்ரோ மார்க்கெட்ல ஒரு டீலர் வந்து தனக்குன்னு சொல்லி ஒரு 10 வருஷம் முன்னாடி நான் இவ்வளவு பெரிய பிராண்டு நான் சொல்றதா நீ கேட்கணும்னு ஒரு கான்செப்ட் இருந்துட்டேன். இந்தியான்றது வந்து யூனிவர்சல் மார்க்கெட். இந்தியா வந்து ரொம்ப ஹைலி மைக்ரோ மார்க்கெட். நார்த் வேற மாதிரி, சவுத் வேற மாதிரி, சவுத்லயே ஒரு ஸ்டேட். வணக்கம் எல்லாருக்கும். இது உங்களோட பில்ட் அண்ட் பிராண்ட் பை திரு புது சீரீஸ் இன் திரு இன்சைட்ஸ். ஸோ இந்த பாட்காஸ்ட்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பில்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியில லட்சக்கணக்கான ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸை எப்படி பிராண்ட் பண்றதுல இருந்து ஸ்கேல் பண்ண போறோங்கிறத நம்ம வந்து இந்த வழிமுறைகளை பார்க்க போறோம். ஸோ வெல்கம் மிஸ்டர் சஞ்சய். ஸோ நம்ம என்னோட நீண்ட கால நண்பர் 20 years இந்த பில்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரி சேல்ஸ்ல இருக்காரு. ஸோ வெல்கம் டு த ஷோ. தேங்க்யூ திரு. அதே மாதிரி வாழ்த்துக்கள். இது மாதிரி ஒரு கான்செப்டை வந்து கான்செப்டைஸ் பண்ணி இது மாதிரி ஒரு பாட்காஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறது நிறைய பேரால பண்ண முடியாது. ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரின்றது வந்து ரொம்ப ஹெவிலி க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. பட் நிறைய பேருக்கு தெரியாது இந்த இண்டஸ்ட்ரியில ஏன் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்கன்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இந்த ஒரு பாட்காஸ்ட் வந்து ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது, ஒரு பெரிய விழிப்புணர்ச்சி கொடுக்கும்னு எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சஞ்சய். சொல்லுங்க சஞ்சய், இப்போ பில்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு பேசிக்ஸ் இருக்கு. அந்த பேசிக் என்னங்கிறது பில்டிங் மெட்டீரியலோட பேசிக் பாத்தீங்கன்னா ஏபிசிடி ஏதோ ஜாலியா கிட்ஸ்க்கு சொல்ற மாதிரி சொல்றீங்க. ஆமா, இந்த 4 பில்லர், ஏ ஒரு பில்லர், பி ஒரு பில்லர், சி ஒரு பில்லர், டி ஒரு பில்லர். ஓகே, இந்த 4 பில்லர் கூட தான் பில்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியை டோட்டலாவே வந்து உங்களுக்கு ஆப்ரேட் ஆகுது. ஓகே, அந்த ஏபிசிடி என்ன? ஏ ஃபார் ஆர்கிடெக்ட், ஓகே, பி ஃபார் பில்டர், ஓகே, சி கான்ட்ராக்டர் ஆர் கன்சல்டன்ட், ஓகே, டி ஃபார் டீலர் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த 4 பேருக்குள்ளதான் எனி ப்ராடக்டா இருந்தாலுமே இந்த 4 பில்லர்ஸ்குள்ளதான் டிசிஷன் மேக்கிங்கும் இருக்கு. இவங்க நம்ம 4 பேர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா எனி பிராண்டா இருக்கட்டும், டீலர்ஷிப்பா இருக்கட்டும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பா இருக்கட்டும், இட் வில் ஸ்கேல். சோ இப்போ இந்த ஏபிசிடி தான் டிசைடிங் ஃபேக்டர்ஸ். இதுல யாராவது பிரியாரிட்டைஸ்டு ஃபேக்டர் இருக்காங்களா? இதுல நம்ம வந்து பிரியாரிட்டின்னு சொல்ல முடியாது. 4 பேர் ஈக்குவல் ரோல் பிளே பண்றாங்க. ஆனா அவங்க ரோல் டிஃபரன்சியேஷன்ல வந்து பிரியாரிட்டைஸ் பண்ணாம ரோல் டிஃபரன்சியேஷன். ஓகே, சோ இப்போ இந்த ப்ராடக்ட் வைஸாவும் இந்த பிரியாரிட்டைசேஷன் வருமா? ப்ராடக்ட் வைஸா பிரியாரிட்டேஷன் நீங்க பாத்தீங்கன்னா predominantly கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல், இன்டீரியர், எக்ஸ்டீரியர், இது எல்லாமே இந்த ஏபிசிடி குள்ள தான் வரும். ஓகே, சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து இன்டீரியர்ஸ் குள்ள வரும்போது இந்த ஏபிசிடில ஒரு பில்லரோட ரோல் இல்லாம இருக்கலாம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து வீட்டுல இருக்க இன்டீரியர்ஸ் நீங்க வந்து மேட்ரஸ் வாங்குறீங்க, இது மாதிரி விஷயத்துல வந்து ஒரு 2-3 பில்லர்ஸோட ரோல் இல்லாம இருக்கும். என் கஸ்டமரே வந்துருவாங்க. ஓகே, ஆனா இந்த 4 பேர் தான் மேஜர் டெக்னிக். ஓகே, இப்போ ஆர்கிடெக்ட் ரெகுலரா ஆர்கிடெக்ட் பில்ட் ஹோம்ல ஆர்கிடெக்ட்ஸ் இருப்பாங்க. அது இல்லைன்னா தான் அந்த கான்ட்ராக்டர்ஸோ இல்ல வந்து என் கஸ்டமர்ஸோ வராங்க. ஸோ இதுல நீங்க பார்த்த வரைக்கும் உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல எது வந்து ஆர்கிடெக்டா என் கஸ்டமரா யார் இன்னைக்கு டேட்டுக்கு வந்து அதிகமா டிசிஷன் எடுக்கிறதுல இருக்கா? கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டர்ஸ். நீங்க ஒரு கிரியேட்டர் இல்லாம ஒரு கான்செப்ட் வந்து கிரியேட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் கிரியேட்டர்ஸ். ஸோ நீங்க வந்து ஒரு வீடு கட்ட போறீங்க, இல்லை இன்டீரியர் பண்ண போறீங்கன்னா தேர் ஷுட் பி a கிரியேட்டர் வந்து ஒரு எண்ட் கன்சியூமரோட இன்ஸ்பிரேஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ ஆர்கிடெக்ட்ஸ் பிளே a very critical role. அவங்க இல்லாம உங்களால பில்டிங் பற்றி இன்ட்ரெஸ்ட் யோசிக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ ஒரு எண்ட் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து வர ஆர்கிடெக்ட்ஸ் நம்ம அப்புறம் போகலாம். எண்ட் கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூல என்ன ஒரு டிசிஷன் மேக்கிங்ல என்ன மேஜர் ரோல்? இப்போ பிராண்டுன்னு நம்ம பேசுறோம். இப்போ பிராண்ட் தான் மேஜர் ரோல் இல்ல பிரைஸ் பாயிண்டா? எதுல வந்து ஒரு பில்டிங் ப்ராடக்டோட லைஃப்? இன்னைக்கு நம்ம இந்தியால ஒரு வீடு கட்டுறோம்னா அந்த வீடு நான் வந்து ஒரு 10 வருஷத்துக்கோ 15 வருஷத்துக்கு கட்டல. இப்ப நானே வீடு கட்டுறது வந்து என்னோட பேர பசங்க தான். நம்ம வந்து 50 years 60 years பிளான் பண்ணி கட்டுறோம். இது என்னோட ஸ்டேட்டஸ். நான் 50 years 60 yearsக்கு நம்ம வீடு பிளான் பண்ணி கட்டும் போது வாட் இஸ் மோர் கிரிட்டிக்கல்னு பாத்தீங்கன்னா பிராண்ட், குவாலிட்டி, அட் த சேம் டைம் என்னோட பட்ஜெட். ஓகேங்களா? ஸோ மோஸ்ட் கிரிட்டிக்கல் வந்து பிராண்ட். ஏன் பிராண்ட்னா
இந்த பிராண்டுக்கு ஒரு 50-60 இயர்ஸ் பாஸ்ட் இருக்கும். ஸோ எனக்கு தானாவே நம்பிக்கை வந்துடும் கன்சியூமரா, இது another 50 இயர்ஸ்க்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் குவாலிட்டி. பிராண்ட்னாலே குவாலிட்டின்னு நம்மளோட மைண்ட் செட்ல இருக்கு. அது நெசசரி கிடையாது. லாட் ஆஃப் இந்தியன் ஹோம் க்ரோன் ப்ராடக்ட்ஸ் கன்சியூமர்ல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இன்னும் அவங்களால பெரிய பிராண்ட் ஆக முடியல. பட் நெக்ஸ்ட் டிகேடு, இந்தியாவோட டிகேடு, இங்க இருக்க நிறைய இந்தியன் மெட்டீரியல் வந்து குளோபல் ரூல் பண்ண போறாங்க. பட் ஆஸ் ஆஃப் டுடே பாத்தீங்கன்னா பிராண்ட்னா குவாலிட்டி. ஓகே. ஸோ நான் எந்தெந்த பாயிண்ட்ஸ் வந்து எடுத்துக்கணும், ஒரு செக்லிஸ்ட் வச்சுக்கணும் ஒரு ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணும் போது அப்படின்றது ஒரு என் கஸ்டமரா என்னோட சஜஷன் என்னன்னா, நீங்க ஒரு வீடை வந்து ஆர்கிடெக்ட்ஸ் வச்சு கான்செப்ட்லெஸ் பண்ணி நீங்க கிரியேட் பண்ணி கட்டுறீங்கன்னா எவ்ரி ஸ்டெப்ல ஆர்கிடெக்டோட எக்ஸ்பர்டைஸ் இருக்கு. எக்ஸாம்பிள், இப்ப நம்ம வந்து ஒரு டாக்டர்கிட்ட போறோம். டாக்டர்கிட்ட போகும்போது நம்ம ஒரு 100% பிலீஃப் போட போறோம் இல்லைங்களா? எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு பாடியில, டாக்டர்கிட்ட 100% பிலீஃப் போட போறோம். அதே மாதிரி ஆர்கிடெக்ட் 100% பிலீஃப் போட போயிடும். ஓகே, ஏன்னா அவங்க தான் வந்து ப்ரொடெக்டர் ஆஃப் தி டிசைன்ஸ். ஸோ நீங்க சொன்ன கான்செப்ட ஒரு லைஃப் கொடுத்துட்டாங்க. இந்த லைஃப் என்னென்ன ப்ராடக்ட் போட்டா எப்படி எல்லாம் போட்டாலும் அவங்க தான் தெரியும். யூஸ் எந்த செக்மெண்ட் எப்படி யூஸ் பண்ணா அந்த ப்ராடக்ட் வந்து அவுட்கம் அழகா வரும் ஆர்கிடெக்ட்ஸ் தான் தெரியும். ஸோ என்னோட சஜஷன் அந்த என் கன்சியூமரா பாத்தீங்கன்னா, ஒர்க் க்ளோஸ்லி வித் ஆர்கிடெக்ட்ஸ், பிலீவ் ஆர்கிடெக்ட்ஸ், கிவ் தம் த டிசிஷன் மேக்கிங் பவர். உங்களோட வீடுன்றது வந்து ரொம்ப கனவு இல்லம்ன்றது ரொம்ப அழகா வரும். இப்போ இதுலயே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் இருக்கு. என்னன்னா, நம்ம ஆர்கிடெக்ட் வச்சு பண்ற ப்ராஜெக்ட்ஸ்ன்ற சைஸ் பாத்தீங்கன்னா நம்ம மேஜர்லி சவுத் இந்தியால ரொம்ப கம்மியா தான் இருக்கு. ஏன்னா நம்மளோட பட்ஜெட் ஆஃப் த ப்ராஜெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கனால தே கோ ஃபார் டைரக்ட் அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் இப்ப வந்து ஹவுசஸ் வேர் ஆர்கிடெக்ட்ஸ் ஆர் இன்வால்வ்ட் பாத்தீங்கன்னா the percentage is growing. I can see வெரி மினிமல் பட்ஜெட் கூட பண்றாங்க ஆர்கிடெக்ட்ஸ் எடுத்து. 2005 நான் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்தீங்கன்னா 10 ஆர்கிடெக்ட்ஸ் 12 ஆர்கிடெக்ட்ஸ் தான் இருந்தாங்க. கரெக்ட். இன்னைக்கு எவ்ரி டிஸ்ட்ரிக்ட்ஸ்ல 100+ ஆர்கிடெக்ட்ஸ் இருக்காங்க. பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா லாட் ஆஃப் யங் மைண்ட்ஸ் இருக்காங்க. யங் மைண்ட்ஸ், லாட் ஆஃப் கிரியேட்டிவிட்டி இருக்கு. கரெக்ட். சோ இன்னைக்கு வந்து ஆர்கிடெக்ட்ஸ் இன்வால்வ் பண்ணி கட்டுறதுன்றது வந்து இட் ஹஸ் பிகம் அஃபோர்டபிள் அண்ட் ஆக்சஸபிள் டு ஆல். ஆனா அதே மாதிரி உங்களோட செக்மெண்ட், உங்களோட பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா Tier 2 Tier 3 சிட்டிஸ், Tier 3 Tier 4 சிட்டிஸ் நீங்க போனா இந்தியாவில் எல்லா இடத்துக்கும் grow ஆகுது. அங்க போனீங்கன்னா டர்ன்கி கான்ட்ராக்டர் சொல்லுவாங்க. டிசைன் டு எக்ஸிகியூஷன் டர்ன்கி அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. பட் அங்கேயும் பாத்தீங்கன்னா அந்த கான்ட்ராக்டருக்குள்ள ஒரு கிரியேட்டர் இருப்பாங்க. டிசைன் டு அந்த கிரியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வித் ஹிஸ் எக்ஸ்பீரியன்ஸ். சோ அந்த கிரியேட்டர் இல்லாம உங்களுக்கு கிரியேஷன் கிடையாது. சோ நீங்க இந்த பில்டிங் மெட்டீரியல்ல நீங்க வந்து ஸ்கேல் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் இந்த கிரியேட்டரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். கிரியேட்டருக்கு நீங்க ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் ஆயிடும். ஓகே. இப்போ வந்து நான் ஒரு லாஸ்ட் பாயிண்ட் சொல்றேன். டீலர் பாயிண்ட் ஆஃப் வியூல நான் ஒரு ப்ராடக்ட்டை எடுத்து மார்க்கெட்டுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அந்த ப்ராடக்ட்டை எப்படி நான் சூஸ் பண்ணுவேன்? ஓகே. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்ண ஆசைப்படுறீங்க. பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரி பெரிய அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா லாட் ஆஃப் பிராண்ட்ஸ். சோ நீங்க என்ன ப்ராடக்ட் செக்மெண்ட் ஹேண்டில் பண்ணணும் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணி. ஓகே, லைக் இப்போ டோர்ஸா, விண்டோஸா, சானிட்டரி வேர், டைல்ஸாங்கிறது தனித்தனியா நம்ம செக்மெண்ட் பண்ணலாம். பட் இன்னைக்கு மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த ஒன் ஸ்டாப் சொல்யூஷன்ன்ற மாதிரிலாம் வந்து ஹவ் தட் வர்க்ஸ். ஜெனரலைசேஷன் ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் என்று சொல்றது வந்து ஓகே, ஒரு 10% ஆஃப் தி மார்க்கெட்ல ஒர்க் அவுட் ஆகும். பட் ஸ்பெஷலைசேஷன் ப்ராடக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டோ இல்லாட்டி ஒரு ஆர்கிடெக்டோ தே நீட் ஸ்பெஷலிஸ்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரி நீங்க ரெண்டா பிரிக்கும். ப்ராடக்ட் செல்லிங், ஓகே, சர்வீஸ் இருக்கு, மூணாவது எக்ஸ்பீரியன்ஷியல் செல்லிங். ஆமா, ஓகேங்களா. ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் என்னன்னா ஒரு என் ப்ராடக்ட் இருக்கு, ஒரு ஆர்கிடெக்டோ என் கஸ்டமருக்கும் அந்த ப்ராடக்ட் தேவைப்படுது, நம்ம கொண்டு வந்து கையில ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம். கரெக்ட். எக்ஸ்பீரியன்ஷியல் செல்லிங்னா டச் அண்ட் ஃபீல். இப்ப இதே 5 years பேக்ல பாத்தீங்கன்னா டீலர்ஷிப்னு சொல்றது வந்து ஸ்டாக் யார்டு. உள்ள போனா ஸ்டாக் வச்சிருப்பாங்க, அதுதான் நம்ம டீலர்னு சொல்லி கொடுப்போம். நம்மளுக்கு எக்ஸ்பீரியன்ஸே இருக்காது, ஏசி கூட இருக்காது, ஃபேன் கூட இருக்காது. ஆனா இன்னைக்கு அதே வந்து ஷோரூமா மாறி, அதையே நம்ம டிசைன் சென்டர்னு சொல்றோம், டிஸ்பிளே சென்டர்னு சொல்றோம். அங்க வந்து ஸ்டாக் இருக்காது. சோ கஸ்டமர்ஸ் அங்க கூட்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு கஸ்டமர்ஸ் வந்து நம்ம இந்தியன் கஸ்டமர்ஸ் ஆர் வெல் அவேர். நான் ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி நெக்ஸ்ட் 50 yearsக்கு யூஸ் பண்ண போறோம்னா வாட் இஸ் எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்கணும், ஏஸ்தட்டிக் நல்லா இருக்கணும், டே டு டே யூசேஜ் நல்லா இருக்கணும். இதெல்லாம் நான் செக் பண்ணாம நான் வாங்க மாட்டேன்.
அதுக்குதான் வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல கூட ஒரு மாக்கப் அபார்ட்மெண்ட் வைக்கிறது. டிஸ்பிளே சென்டர், மாக்கப் அபார்ட்மெண்ட். ஓகே, ஸோ அது மாதிரி வந்து ப்ராடக்ட் பேஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா இட் கோஸ் குட். ஸோ இப்போ நம்ம எங்க டிஸ்கஸ் பண்ண பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்ட் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், டீலர் டிஸ்கஸ் பண்ணிட்டோம், கன்சியூமர் டிஸ்கஸ் பண்றோம். பட் இது மிடில் வந்து 2 கிரிட்டிக்கலான பீப்புள் இருக்காங்க, பில்டர்ஸ் அண்ட் கான்ட்ராக்டர்ஸ். இப்போ பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் தி ப்ராஜெக்ட்ஸ்ல அவங்க தான் டிசிஷன் மேக்கர்ஸா இருப்பாங்க. கரெக்ட். ஏன்னா அவங்க தான் பட்ஜெட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணிட்டாரு, ஒருத்தர் கிரியேஷனுக்கு வந்து ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க. அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ற ரோல் வந்து பில்டர்ஸ்ல இருக்கும். ஏன்னா அவங்க தான் அதை மார்க்கெட் பண்ணி செல் பண்ண போறாங்க, அவங்களுக்கு பட்ஜெட் கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கும். கரெக்ட். ஸோ அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல நம்ம கிட்ட வந்து ப்ராடக்ட்ஸா, நான் ஒரு பிராண்டா இருக்கேன்னா குவாலிட்டி பிளஸ் டீசென்டான பிராண்டிங், பிராண்ட் பொசிஷனிங், ரைட் பிரைஸ். நல்லா பாருங்க, சீப்னு சொல்லல, ரைட் பிரைஸ். இது 3 நம்ம கரெக்டா கொடுத்தோம்னா பில்டர் செக்மெண்ட் குள்ள என்ட்ரா வந்து ரொம்ப ஈஸி. இன்னைக்கு இருக்கிற பில்டிங் நார்ம்ஸ்லயே வந்து சில இதெல்லாம் பிராண்டடா இருக்கணும்ன்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ பில்டர்ஸ் ஆல்சோ ஷிஃப்ட் ஆயிட்டே வராங்க. இன்னைக்கு வந்து நீங்க ஒரு எந்த மாக்கப் அபார்ட்மெண்ட் போனாலுமே இல்ல பில்டரோட கேட்டலாக் வாங்கி பார்த்தாலே லாஸ்ட் 5 இயர்ஸ்க்கு இப்ப இருக்க டிஃபரன்சியேஷன் பாருங்க. இன்னைக்கு எல்லா ப்ராடக்ட் அவங்களே லிஸ்ட் பண்ணி 3 பிராண்ட் போட்டுட்டாங்க. லிஸ்ட் டவுன் தி பிராண்ட்ஸ். கரெக்ட். ஏன்னா நான் வந்து ஏன்னா அவங்களுக்குள்ள இருக்க காம்படிஷன் இன்க்ரீஸ் ஆயிட்டு போகுது. ஆமா. இப்ப நம்ம ஒரு மைக்ரோ மார்க்கெட் போயிட்டோம்னா, மைக்ரோ மார்க்கெட்ல இப்ப இன்னைக்கு இந்தியா க்ரோ ஆகிற ஸ்பீட்ல ஒரு மைக்ரோ மார்க்கெட்ல ஒரு 10 நியூ ப்ராஜெக்ட்ஸ், 10 நியூ ப்ராஜெக்ட்ஸ்லயும் how do you differentiate? இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ் பிராண்ட் யூஸ் பண்றாங்க, அந்த இடத்துல ஒய் பிராண்ட் கொடுக்குறாங்க இதே காஸ்ட்டுக்கு, நீங்க இந்த ஒய் பிராண்ட் எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி என் கன்சியூமர் போய் பில்டர்ஸ் क्वेश्चन கேக்குறாங்க. சோ நான் ஒரு பில்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரி அவேர்னஸ் ரொம்ப கிரிட்டிக்கல். ஒரு காலத்துல வந்து பாத்தீங்கன்னா பிராண்டிங்கே இல்லாம ஒரு மைக்ரோ மார்க்கெட்ல ஒரு நல்ல டீலரால ப்ராடக்ட்டை நல்லா செல் பண்ண முடியும். ஆனா இன்னைக்கு பிராண்டிங் பண்ண முடியாம, ஒரு நல்ல பிராண்டிங் இல்லாம ஒரு டீலரால ஒரு மைக்ரோ மார்க்கெட் குரோ ஆகும். கரெக்ட். இப்போ நீங்க சொல்லிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸா நீங்க வந்து குளோபல் பிராண்ட்ஸோட ஒர்க் பண்ணிருக்கீங்க, அந்த மெனி பிராண்ட்ஸ் லைக். ஸோ அப்போ இதுல வந்து நீங்க பிச்சிங் பண்றதை யாருக்கு நீங்க அதிகமா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டியில இருப்பீங்க? இப்போ நான் வந்து ஒரு புது பிராண்ட் லான்ச் பண்றேன்னு வச்சுக்கோங்க, கிரியேட்டர், ஆர்கிடெக்ட், அவங்கள நீங்க வந்து அவங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் எடுக்காம உங்களால இந்த பில்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியில ஒரு பிராண்டை லான்ச் பண்ணி சக்சஸ் பண்றது டிஃபிகல்ட். ஓகே. ஏன்னா அவங்களோட டிசைன் திங்கிங்ல உங்களோட ப்ராடக்ட் ஸ்பெசிபிகேஷன் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நாளைக்கு நீங்க வந்து அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கு அடுத்து ஃபர்ஸ்ட் கன்சியூமரை கன்வின்ஸ் பண்ண முடியும். ஏன்னா அந்த டிசைனே வந்து உங்க ப்ராடக்ட் ஸ்பெசிபிகேஷன் இல்ல, பிரகாரம் இல்ல, அப்ப எங்க போய் உங்க ப்ராடக்ட் நீங்க செல் பண்ணுவீங்க? கரெக்ட். பட் இன்னைக்கு டேட்ல வந்து என் கஸ்டமர்ஸ் எல்லாம் சோசியல் மீடியா சைடா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கே வந்து டைரக்ட் பிராண்ட் அவேர்னஸ் வந்துருது. கண்டிப்பா டைரக்ட் பிராண்ட் அவேர்னஸ் வந்துருது. இன்னைக்கு நீங்க இப்ப நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கணும்னா 20 days 30 days நிறைய பேருக்கு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், மாடலர் பண்ணி இன்டீரியர்ஸ் பண்ணி தரேன், எப்படி சொல்றது, இன்டீரியர்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. கரெக்ட். பட் அங்கேயும் பாத்தீங்கன்னா அவங்களும் பிராண்ட்ஸ் ரெக்கமெண்ட் பண்ண போறாங்க. ஆமா, எங்க போனாலும் கண்டிப்பா அந்த பிராண்டோட சர்டிபிகேஷன் இருந்தாதான் பீப்பிள் அக்செப்ட் பண்ணுவோம். இன்னைக்கு சோஷியல் மீடியா ஒரு பவர்ஃபுல் டூல், ஒரு நல்ல அவேர்னஸ் மீடியம். இப்ப எக்ஸிஸ்டிங் பிராண்ட்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியா த்ரூ அவேர்னஸ் கிரியேட் பண்ணி ஆகும். இப்ப இது எப்படி ஆயிடுச்சுன்னா B2C, ஓகே, பிராண்ட் பிசினஸ் டு கன்சியூமர். ஓகே, B2B2C. இப்ப நம்ம டைரக்டா B2C வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில போக முடியாதுன்னா போக முடியும். எப்படி போக முடியும்னா என்னோட சர்வீஸ் ஓரியன்டட் ப்ராடக்டா இருந்ததுன்னா நான் போக முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு சானிட்டரி வேர் ப்ராடக்ட் வாங்கி போட்டுட்டேன், நாளைக்கு அதை சர்வீஸ் 5 years கழிச்சு 6 years கழிச்சு சர்வீஸ் பண்ணணும், சில பார்ட்ஸ் மாத்தணும். அப்ப அந்த டைம்ல நான் திரும்பி பிராண்டுகிட்டயும் போலாம், இல்ல லோக்கலா இருக்க சில ஈக்குவலன்ட் ப்ராடக்ட்ஸ் வாங்கி நான் வந்து மாத்தி யூஸ் பண்றாங்க நிறைய பேர். கரெக்ட். ஓகேங்களா? அது வந்து சர்வீஸ் ஓரியன்டட்ல உங்களுக்கு அப்படி பண்ண முடியும், கன்சியூமரை நீங்க ரீச் பண்ண முடியும். இப்ப சர்வீஸ் ஓரியன்டட் சில ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஆனா இந்த சர்வீஸ் ஓரியன்டட்லயும் நீங்க பாத்தீங்கன்னா கான்ட்ராக்டர் பிளேஸ் கிரிட்டிக்கல். ஓகே. சோ நீங்க எப்படி நீங்க பார்த்தாலுமே இந்த ABCD இதை டச் பண்ணாம உங்களால பில்டிங் மெட்டீரியல் ப்ராடக்ட் லான்ச் பண்ணி ஸ்கேல் பண்ணது. ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு இந்த ABCD அலைன் ஆனாதான் ஒரு பிராண்ட், ஒரு மைக்ரோ மார்க்கெட்ல ஒரு டீலர் வந்து தனக்குன்னு சொல்லி ஒரு 25 கீ அக்கௌண்ட்ஸ் ஆஃப் ABCD ரெடி பண்ணிட்டாருன்னா
அவரோட பிசினஸ் ஸ்கேல் மல்டிபிள். ஆனா இந்த 25 அலைன் பண்ணி ஸ்கேல் கீ அக்கௌண்ட்ஸா மாத்துறது எவ்வளவு ஃபாஸ்டா மாத்த முடியும்ன்றதுதான் இன்னைக்கு பாயிண்ட் ஆஃப் கொஸ்டின். The influence is more. Influence is very very high. இன்னைக்கு வந்து the decision making cycle எப்படின்னா there is lot of noise. இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்படின்னா ஆர்கிடெக்ட் சொல்லிட்டாங்கன்னா there is no second thought. Correct. இன்னைக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல அப்படிதான் இருந்தோம். ஒரு ஆர்கிடெக்ட் ஒரு பிராண்ட் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஆர்கிடெக்ட் பார்த்துருக்கோம். உள்ள போறதே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கும். போய் அந்த நம்ம பிராண்ட் அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா கன்சியூமர் கொஸ்டினே கேட்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. ஒய் நாட், ஒய் ஒய் ஒய், இந்த ஒய் வந்து ஜாஸ்தி ஆயிடுச்சு. இந்த ஒய் கேட்கறது ரொம்ப நல்லது. சோ அந்த ஒய் கேட்க 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 என்ன ஆகுனா பிராண்ட்ஸ் ஆர் ஆல்சோ பிராண்ட் மேல இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி ஆகும். பிகாஸ் they have to answer. புரியுற மாதிரி ஆன்சர் பண்ணணும். புரியுது. இப்ப ஃபர்ஸ்ட் உங்களுக்கே தெரியும் 10 வருஷம் முன்னாடி நான் இவ்வளவு பெரிய பிராண்ட் நான் சொல்றதா நீ கேட்கணும்னு ஒரு கான்செப்ட் இருந்த டைம் போய் நீங்க எல்லா பெரிய பிராண்ட்ஸுக்கு ஒய் மீ அப்படின்னு ஜஸ்டிஃபை பண்ணணும். நீ ஜஸ்டிஃபை பண்ணாம கன்சியூமரோட வேலட் ஷேர் உங்களுக்கு கிடைக்காது. இந்த கன்சியூமரோட வேலட் ஷேர் தான் நம்மளோட பெரிய ஃபைட்டே நடக்குது. சோ இன்னும் சம்மிட் அப் இவங்க எல்லாருமே ஒரு இன்ஃப்ளூயன்சர். ஆனா நம்மளுக்கு கடைசியில வந்து பேமெண்ட் கொடுக்க போற தெய்வம் யாரு? கன்சியூமர். சோ என் கஸ்டமர்ஸோட கொஸ்டின்ஸை யாரு நல்லா சால்வ் பண்றாங்களோ, என் கஸ்டமர் கொஸ்டின்ஸை யார் நல்லா ஆன்சர் பண்றாங்களோ, ப்ராப்ளத்தை யார் நல்லா அட்ரஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் என் கன்சியூமர் இருக்கு. சோ பவர்ஃபுல் பிராண்ட் இருக்கலாம், ஆனா லோக்கலி ஒரு லோக்கல் மேட் ஹோம் க்ரோன் பிராண்டும் இருக்கலாம். பட் இந்த ஹோம் க்ரோன் பிராண்ட் வந்து நல்ல ப்ராப்ளம் சொல்யூஷன் கொடுத்தாங்கன்னா பவர்ஃபுல் பிராண்ட் கூட இவங்களால ஈக்குவலா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்னைக்கு ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள் விண்டோ டோர் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா there are lot of home grown brands who are competing with multinational. ஆமா, டெஃபினட்டா. ஏன்னா அந்த ஹோம் grown பிராண்ட்ஸ்க்கு லோக்கல் கஸ்டமர்ஸோட பெயின் பாயிண்ட்ஸ் நல்லா தெரியும். கரெக்ட். அவங்க வந்து பில்டர்ஸோட நல்லா ஜெல் ஆயிடுவாங்க. ஏன்னா பில்டர்ஸோட பெயின் பாயிண்ட் தெரியும். இந்த ஹோம் grown பிராண்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எதிர அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து தான் அதை க்ரோ பண்ணிருப்பாங்க. சோ அப்ப அவங்க பெயின் பாயிண்ட்ஸ் அதிகமா பார்த்திருப்பாங்க. எஸ். இப்ப பிராண்ட் வந்து அதை பில்ட் பண்ணி கொண்டு வந்ததுக்கும் இதுக்கு ரொம்ப டிஃபரன்ஸ் ஆகும். இப்ப நம்ம வந்து பெயின் பாயிண்ட ஜெனரலைஸ் பண்ணாம மைக்ரோ மார்க்கெட் ஏத்த மாதிரி நம்ம பெயின் பாயிண்ட சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க பிராண்ட்ஸ். இப்ப பெரிய ப்ராப்ளம் என்ன, பெரிய பிராண்ட்ஸ் என்னன்னா தே ஜெனரலைஸ். இதுதான் 5 ப்ராப்ளம். இந்த 5 ப்ராப்ளம் தான் யூனிவர்சல் ஆக்கிடுவாங்க. they will solve universal problem, but micro problem சால்வ் பண்றது. சரி, இந்தியான்றது வந்து யூனிவர்சல் மார்க்கெட். இந்தியா ரொம்ப ஹைலி மைக்ரோ மார்க்கெட்ஸ். நார்த் வேற மாதிரி, சவுத் வேற மாதிரி, சவுத்லயே ஒரு ஸ்டேட் வேற மாதிரி, கஸ்டமரோட அண்டர்ஸ்டாண்டிங் வேற மாதிரி, ரிக்வயர்மெண்ட் வேற மாதிரி. ஸோ இது எல்லாம் இருக்கும்போது ஸோ பாயிண்ட் ஆஃப் ஈஸி என்ட்ரி ஃபார் பிராண்ட்ஸ்ன்றது வந்து இன்ஃப்ளூயன்சஸ் போவாங்க. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து மோஸ்டா நான் கஸ்டமர்ஸோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் என்னோட வீடியோஸ்ல முன்னாடி கொடுத்துருக்கேன். இப்போ நம்ம ஒருத்தவங்களை பார்க்கலாம், தட் இஸ் அந்த செல்லிங் பர்சனோட பெயின்ஸ்ல இருந்து போலாம். இந்த டீலர் அந்த பாயிண்ட்ல இருந்து மட்டும் என்ன அவங்களுடைய டேக் அவே என்ன கொடுக்கலாம்? டீலரோட டேக் அவே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி. ஸோ இனிஷியலி நான் இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி. இனிஷியலி அந்த ஐடென்டிட்டி யார் கொடுப்பான்னு பாத்தீங்கன்னா பெரிய பிராண்ட் ஈஸியா கொடுத்துருக்கேன். நான் வந்து இவங்களோட டீலர் அப்படின்னு சொல்லும் போது உங்களுக்கு டே ஒன்ல ஐடென்டிட்டி வந்துடும். ஸோ அந்த ஐடென்டிட்டி ஒன்றும் கரெக்டான ஐடென்டிட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஐடென்டிட்டி அடுத்து அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். பிராண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க சொல்றாங்களோ இல்லையோ, பட் ஆஸ் அ மைக்ரோ மார்க்கெட், ஆஸ் அ பிசினஸ் ஓனர் நீங்க ஒரு டிஃபரன்ஷியேட்டட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க கன்சியூமர். 2 விதமா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுங்க. ஒன்னு ஸ்டூடியோக்கு வர கன்சியூமருக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். சில எல்லா கன்சியூமரால ஸ்டூடியோக்கு வர முடியாது. சில பேர் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு உங்க வீட்டுக்கோ இல்ல ஆர்கிடெக்ட் ஆஃபீஸ்க்கோ கூப்பிடுவாங்க. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும் அதையும் டிபெண்ட் பண்ணும். இந்த 2 ஸோ ஒன்னு வந்து நல்ல ஐடென்டிட்டி, எக்ஸ்பீரியன்ஸ். 3வது சர்வீஸ் அண்ட் டெலிவரி டைம். இன்னைக்கு சில ப்ராடக்ட் லைன் எப்படின்னா, இன்னைக்கு இந்த ப்ராடக்ட் நான் இன்னைக்கு இந்த டீல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா இன்னில இருந்து 45 டேஸ்ல நான் அந்த டீலை முடிச்சு நான் ரெஃபரன்ஸ் பண்ணுவேன். அந்த பர்டிகுலர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல உங்க டெலிவரி ப்ராமிஸோ சர்வீஸ் ப்ராமிஸோ 100% கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா வேர்ட் ஆஃப் மவுத் வில் ஸ்டார்ட். ஸோ இன்னைக்கு ஒரு டீலர் எப்படின்னா இட்ஸ் நாட் அ பாயிண்ட் ஆஃப் சேல் மட்டும் கிடையாது, இட்ஸ் a ஸ்டார்ட் ஆஃப் a ரிலேஷன்ஷிப். ஸோ மோஸ்ட் ஆஃப் தி டீலர்ஸ் வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் சேலா தான் பார்க்கணும் தவிர இட்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பார்க்கணும். இதுல இப்போ பாயிண்ட் ஆஃப் சேல் அண்ட் பாயிண்ட் ஆஃப் ஸ்டார்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப்பை பார்க்கறனோ என்னோட அப்ரோச் டுவர்ட்ஸ் கஸ்டமர்ஸ் will completely change. So what is very critical is dealer இந்த 3 பாயிண்ட் கரெக்டா சால்வ் பண்ணிட்டனாலே dealer will business will start building.
ஓகே, பில்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரியில எப்படிப்பட்ட ஒரு வேகன்சி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கேப் ஏதாவது இருக்கா? லைக் இன்னும் ஃபில் ஆகணுமா, இல்ல ஆல்ரெடி அப்படின்னா இருக்கா, எப்படி இருக்கு? இல்ல பில்டிங் மெட்டீரியல் இண்டஸ்ட்ரி மட்டும் தான் வந்து உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது, டிமாண்ட் வந்து எக்ஸ்டென்சிவா க்ரோ ஆயிட்டு இருக்கு. எக்ஸிஸ்டிங் செட் ஆஃப் நெட்வொர்க்கால அந்த டிமாண்டை வந்து மீட் அவுட் பண்ண முடியல. இன்னும் மார்க்கெட்ல நிறைய கேப் இருந்துட்டே இருக்கு ஃபார் ரைட் டீலர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ். ஸோ இந்த இண்டஸ்ட்ரி இஸ் எவர் க்ரோயிங் இண்டஸ்ட்ரி. நீங்களே சொல்லுங்க, என்னைக்காச்சும் வீடு கட்டுறதுக்கு எடுத்து போறோமா? கிடையாது. நீங்க மத்த யூரோப்பியன் மார்க்கெட் எந்த நீங்க மார்க்கெட் ரெஃபர் பண்ணாலுமே இப்ப நம்மளுக்கு லேண்ட் ஸ்பேஸ் நிறைய இருக்கு, நம்ம வில்லாஸா போயிட்டு இருக்கோம். பட் போக 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 நம்மளுக்கு வந்து வெர்டிகல் growth ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் எவர் கிரீன் இண்டஸ்ட்ரி. கன்ஸ்ட்ரக்ஷன் இண்டஸ்ட்ரியில நீங்க வந்து பணத்தை இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, இந்த டீலர்ஷிப்பாவோ டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்பாவோ ஏதாவது எந்த ரோல்ல நீங்க பண்ணாலுமே மோஸ்ட்லி இட் வில் நாட் ஃபெயில். பட் இட் இஸ் நாட் ஆல்சோ ஈஸி. ஏன்னா இங்க வந்து ரிலேஷன்ஷிப் பிளேஸ் எ கிரிட்டிக்கல் ரோல். ஏன்னா இதுதான் வந்து ரொம்ப லாங் டேர்மா பண்ற ஒரு ப்ராஜெக்ட் இல்லைங்களா? இனி ஒரு வீடு கட்டணும்னு ஆரம்பிக்கிறதுல இருந்து ஒரு 1 year நம்மளோட டிராவல் பண்றோம். இதுலயே வந்து நீங்க இன்னொரு ஒரு இன்சைட். ஒரு கன்சியூமர் வந்து ஒரு வீடு ஃபர்ஸ்ட் வீடா கட்டுறாருன்னா அவரோட ஸ்பீட் ஆஃப் கம்ப்ளீஷன் வேற. இதே அவரோட செகண்ட் வீடா பாத்தீங்கன்னா ஸ்பீட் ஆஃப் கம்ப்ளீஷன் வேற. அவரோட தேர்ட் வீடு போகும்போது ஸ்பீட் ஆஃப் கம்ப்ளீஷன் வேற. ஸோ இன்னைய தேதிக்கு நீங்க ஒரு கன்சியூமரோட மினிமம் 90 daysல இருந்து மேக்ஸிமம் 180-350 days வரைக்கும் நீங்க டிராவல் பண்ண மாதிரி. ஸோ ஆர்டர் டு எக்ஸிகியூஷன் சைக்கிள் பெருசு. பட் இதை கரெக்டா பண்ணிட்டோம்னா அந்த கஸ்டமரே வில் பிகம் அவர் பிசினஸ் கார்டு. ஏன்னா டீலர் அவர் வந்து இட் பிகம் வாய்ஸ் ஆஃப் தி பிராண்ட் ஆயிடுது. ஏன்னா அவரோட லைஃப் சைக்கிள் ஒரு வீடோட கருத்து போகுது. இன்னைய தேதி கஸ்டமர் நம்மளே எத்தனை கஸ்டமர் பார்த்துருக்கோம், செகண்ட் ஹவுஸ் தேர்ட் ஹவுஸ் போயிட்டே இருக்காங்க. ஆல்சோ ரெஃபரன்ஸ் பிளேஸ் அந்த கிரக பிரவேசத்துக்கு வந்து எப்ப இந்த எக்ஸிகியூஷன் யார் பண்ணது, ஃபினிஷ் யார் பண்ணது, இன்னொரு 100 people நம்மளோட பிராண்ட் பேசுறது. இன்னைக்கு எபிசோட்ல நம்ம பில்டிங் மெட்டீரியலோட பேசிக்ஸை பார்த்துட்டோம். ஸோ ஃபர்தர் நமக்கு பில்டிங் மெட்டீரியலோட இன் அண்ட் அவுட்ஸை பார்க்கறதுக்கு ஸ்டே டியூன் டு பில்ட் அண்ட் பிராண்ட் பை திரு.